ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி எக்கு தப்பாக மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சொன்னாலும் சொல்லாட்டியும் ரோஹிணி எக்கு தப்பாக மாட்ட போகிறது கன்ஃபார்ம் தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நாளுக்கு நாள் அவங்களுடைய அந்த வில்லி ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட பொய்யோடைய ரேட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு தாங்க இருக்குது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக பொய் சொன்னாங்க அப்படின்னா எங்கே என்ன பொய் சொன்னாங்கன்றதை அவங்களே மறந்துடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, பொய் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஃபெஸ்டிவல் நடத்துனாங்கங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் வந்துட்டு நிறைய காம்படிஷன் நடந்தது. அந்த காம்படிஷனில் எல்லாருமே பேராக கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கும் போது நீத்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நிறைய காம்படிஷன் அவங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லேடிஸ் காம்படிஷன் நேற்று லாஸ்ட் எபிசோட் அதோடு தான் முடிச்சிருந்தாங்க. ரோஹிணி நம்ம மீனா 2 பேரும் அவுட் ஆகாமல் குடத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் மீனா வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் வந்துட்டு இன்னொரு போட்டியும் நடத்துகிறாங்க. அதில் என்ன நடந்தது அப்படின்னா, இப்போது ஜென்ஸுக்கான போட்டி அது. பிஸ்கட்டை வந்து கண்ணு மேலே வச்சுருவாங்க, நெத்தி மேலே. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி அதை வாய்க்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணும். ஸோ அதுதான் அந்த போட்டி. அந்த போட்டியில் வந்து நம்ம முத்து தான் ஜெயித்தார், ஆண்களுக்கான போட்டி. ஸோ அதில் வந்துட்டு அவர் ஜெயித்தார். அதற்கப்புறம் கப்புள்ஸாக நடத்துனாங்க. 2 பேரோட காலை கட்டிட்டு நடந்து போகிற மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதில் நடந்து போய் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். அதில் வந்துட்டு இவங்க யாருமே ஜெயிக்கலை. அதில் செல்வமும் அவருடைய ஒய்ஃபும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த காம்படிஷன் வந்து 2 பேரும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது உரியடிக்கிற மாதிரி கீழே வந்து பானையை வச்சுட்டு இவங்க வந்து கண்ணை கட்டிக்கிட்டே போகணும். பசங்க வந்து கையில் கம்பு வச்சுட்டு லேஸ் வந்து கரெக்டான வழியில் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். டைரக்ஷன் கரெக்டாக சொல்லி அவங்கள யார் முதல்ல அந்த பானைக்கிட்ட கூட்டிகிட்டு போய் பானையை உடைக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க தோத்துட்டாங்க. அதில் வந்துட்டு அந்த சந்தோஷ் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் ஜெயித்தார். அதற்கப்புறம் வந்துட்டு 3வது காம்படிஷன் தான் இவங்கள தூக்கிட்டு நிற்கிற மாதிரி. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து கையிலே தூக்கிட்டு நிற்கணும் 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் முடிகிற வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் யார் தூக்கிட்டு நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாட்டியும் அண்ணாமலையும் ஒவ்வொரு போட்டியிலையும் தோக்கும் போது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பாட்டி சொன்னாங்க, இந்த போட்டியில் பார்த்தோன்னா கண்டிப்பாக இவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம். அவங்களுக்கே என்ன ஆயிருக்கும், புரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்காகவாது 3 கப்புள்ஸும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பாட்டி வந்துட்டு அடித்து சொன்னாங்க. அதுபடியே தான் நடந்தது. அதே மாதிரி நம்ம முத்து வந்துட்டு மீனாவை தூக்கிட்டு நிற்காரு. மீனா, நீ இனிமேல் கொஞ்சம் வாக்கிங் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் நான் அவ்வளோ குண்டாயிட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட தான் ஆரம்பிக்கிறாங்க. என்னால் தூக்கவே முடியல, எனக்கு எனர்ஜியே இல்லை, நீ கொஞ்சம் என்னை பார்த்து சிரிச்சேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ மீனா வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு சின்ன ஃபைட்டு தான். இப்போ 2 பேருமே நார்மலாகிட்டாங்க, சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முத்து சொல்கிறாரு, எனக்குள்ளே ஒரு புது தெம்பே வந்துடுச்சு, கண்டிப்பாக பாரு நான் ஒன்று ஜெயிக்க வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாரு. மீனாவுக்கும் இதில் வந்துட்டு என்னென்னா ரொம்பவும் சந்தோஷம். ஓகே, இப்படி தூக்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மனோஜன் ரோகிணி இருக்காங்களே அவங்களும் வந்துட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜும் வந்துட்டு ரொம்பவே அன்பாக பேசுகிறாரு. நீ என்கிட்ட சாரியே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நான் உங்ககிட்ட சாரியெல்லாம் சொல்ல முடியும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து சத்தம் போடுறாங்க, நம்ம ரோகிணி. அப்போ அவரும் கொஞ்சம் வந்துட்டு காமெடியாக பேசுகிறாரு. நீ வீட்டு வாடகையெல்லாம் கொடுப்ப, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, வீடுன்னு இருந்தால் வாடகை கொடுத்து தான் ஆகணும் மனோஜ், ஆனால் என்னுடைய ஒரு வீட்டுக்கு வாடகையே கொடுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அது உன்னுடைய மனசு தான், உன் மனசில் நான் இருக்கிறதுக்கு எந்த வாடகையும் கொடுக்க தேவையில்ல, அதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதை வந்துட்டு நம்ம முத்து கேட்டுறாரு. சப்பா தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஓகே, இது இப்படி இருக்க அதற்கப்புறம் நம்ம ரவி அண்ட் ஸ்ருதி இவங்க 2 பேரும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரவியை வந்துட்டு எப்படியாவது சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, சமாதானமும் படுத்திட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
என்ன எதுக்குடா இவளெல்லாம் தூக்கிட்டு நிற்கிறமேன்னு கடமைக்குன்னு நிற்காத, ஒழுங்காக காம்படிஷனை பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே. இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு ரவி அண்ட் ஸ்ருதி இவங்க 2 பேரும் தூக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ 3 கப்பிள்ஸுமே இப்போ வந்துட்டு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஹாப்பியாக இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒற்றுமையாக இருந்து இந்த போட்டியில் அவங்க வின் பண்ணிடுறாங்க. இந்த போட்டியில் அவங்க வின் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்போது விஜயா வந்துட்டு ஒவ்வொரு போட்டியிலையுமே மனோஜ் அண்ட் ரோகிணி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எதுலேயுமே அவங்க ஜெயிக்கலை. கடைசியாக இந்த போட்டியில் 3 கப்பிள்ஸுமே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நேராக என்ன பண்ணிடுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தப்போ தான் ஜெயிச்சிங்க பார்த்தீங்கல்ல, அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். எப்போவுமே நீங்கள் 3 பேரும் வந்துட்டு என்ன இருக்கணும், நீங்கள் எல்லாருமே ஜோடி எப்படி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். தயவுசெய்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், எப்போயும் ஒற்றுமையாக இருங்க, எதுக்காகவும் இப்படி சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போதே என்ன நடக்குது அப்படின்னா, பாட்டி வந்துட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்காக பாட்டி, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு ஊரில் வந்துட்டு நிறைய வேலை இருக்குது, எல்லாத்தையும் போட்டபடியே போட்டுட்டு வந்திருக்கேன், அதனால் நான் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்துட்டு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லி பார்க்குறாங்க. அவங்க முடியாதுன்னு சொன்னோன்னே, சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முத்து இருக்கார் இல்லையா, அவர் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோடனே இப்போ வந்து கல்யாணம் ஆர்ட்ரு, நம்ம மீனா வந்துட்டு ஒரு ஆர்டர் எடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்து கார் டெக்கரேஷன் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க, காரில் வந்துட்டு ஊர்வலம் வர்றதுக்காக. அப்போ அந்த டைமில் அந்த சிந்தாமணி வந்துட்டு அவங்களுடைய டெக்கரேஷனை உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம முத்து இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போ மீனா இவங்க வந்துட்டு இங்கே இருக்காங்க. மீனா இங்கே இருக்கும் போதே என்ன நடக்குது அப்படின்னா, மீனா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது டெக்கரேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்களுடைய ஆளுங்களை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த சிந்தாமணி வந்துட்டு இவளை எப்படியாவது நம்ம வந்து ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு இப்போ எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவளுடைய இந்த டெக்கரேஷனை நாசம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆளுங்க 2 பேரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய கனவு. என்ன அப்படின்னா, காரில் வந்துட்டு இவங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து இவங்க போய் பொண்ணு வீடு, நான் மாப்பிள்ளை வீடு, டெக்கரேஷன் நல்லாவே இல்லை, இதிலலாம் எங்கே மாப்பிள்ளை வரமாட்டார், வைக்க மாட்டார், அப்படி இப்படின்னு ஏதோ கதையாக பேசி என்ன பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, அந்த டெக்கரேஷனெல்லாம் அடித்து கீழே தள்ளி விட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க முழிச்சு பார்த்தாங்கன்னா அது கனவு. கனவுலே இது பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா அற்புதமாக இருக்கே, இது ரியலில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. நினச்சிட்டு இப்போ அவங்க, டேய் போங்கடா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், அந்த வேலையை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் போகிறாங்க. போனோடனே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சிந்தாமணி வந்துட்டு ஆளை அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்களும் அங்கேயே நின்று பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க போய் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மீனாவுக்கு சந்தேகம் வருது, யார் இவனுங்க கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டோடையே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, இவங்கள பார்த்தாலே கல்யாணத்துக்கு வந்த ஆளுங்க மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இருங்கக்கா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ இந்த டெக்கரேஷன் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல டேபிளில் இருந்த பூவை தான் வந்துட்டு கீழே தள்ளி விட்றாங்க. டேய் அந்த போர்டை போய் உடடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க 2 பேருக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி போர்டை உடைக்கிறதுக்கு போகிறானுங்க. அப்போ மீனா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடுறாங்க. இதை மாற்றிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விளக்கமாரை கொண்டு வந்து நல்லா சாத்தி விட்டுறாங்க. அவனுங்க ஓடிடுறானுங்க. ஸோ இப்போ சிந்தாமணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீனா வந்துட்டு அடுத்த டெக்கரேஷன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துடுறாரு.
வந்து காரோடைய டிசைனு வெளியில் நேம் போர்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் சொல்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டு கொடுத்துருப்பார் இல்லையா மேனேஜர், அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பேசின அமௌண்ட்டை விட 2000 ரூபாய் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சரின்னு சொன்னோன்னே மீனா வந்து சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்புறதுக்கு போகிறாங்க. அப்போது உள்ளக்க போனோடனே சிந்தாமணி இருக்காங்களே அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன சார் நம்ம டெக்கரேஷன்லாம் உள்ளே பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கா, உங்களுக்கு பேசுனதை விட எங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு, நேற்று நைட்டு நீங்கள் பண்ணியிருந்த டிசைனை பார்த்தீங்களா, இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பேசிட்டாங்க, தொடர்ந்து 10 கல்யாண வீட்டில் நீங்கள் இதே டிசைனை தான் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு, இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு வேணுமா, இங்கே பாருங்கப்பா, அவர் உங்களுக்கு பேசுனதுலேருந்து 2 ரூபா எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க ரொம்ப கோபமாயிடுறாங்க. இவளை எப்படியாவது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ சிந்தாமணி கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம மீனா கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. எப்படி எது மூலமாக அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் புரியல. பட் அவங்க பிரச்சனை அப்படின்றத பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.